இப்போ இந்த இந்திய அளவில் எடுத்துக்கிட்டா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவினாலே சாம்சங் நிறுவனத்தோட பொருட்கள் தான் வந்து அதிகமாக விற்பனையாகக்கூடிய சூழ்நிலை. ஒரு பண்டிகை காலம் வேற நெருங்கி இருக்கு. இப்போ அந்த தொழிலாளர்கள் வீடுகளுக்கெல்லாம் போய் இந்த நிர்வாகம் போய் அந்த ஸ்நாக்ஸ் கிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சார். அது வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து மேலே வந்து நாங்கள் உண்மையிலே ஒரு அக்கறையோட இருக்கோம் அப்படின்னு இந்த சாம்சங் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது என்ன சார், அது என்ன அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க? அது நீங்கள் போராட்டத்தை கைவிட்டு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கிறது ஒரு சுமூகமான அழைப்பு முறை மாதிரி தான் இருக்கா? நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க? இந்த அக்கறை என்பது இதுக்கு முன்னே இருக்கல. வேலை நிறுத்தம் வந்த பிறகுதான் இந்த அக்கறையாக அவங்களுக்கு வந்திருக்குது. எதுக்குன்னா வேலை நிறுத்தத்தை உடைக்கிறதுக்கு, சரி, இருக்கிற அமைக்கப்பட்ட சங்கத்தை வந்து அண்டர்மைன் பண்ணுறதுக்கு, அதை சிறுமைப்படுத்த, அதிலிருந்து தொழிலாளிகளை அங்கிருந்து பிய்த்து வெளியே எடுக்க, அதற்காக காட்டப்படுகிற சலுகை, கொடுக்கிற லஞ்சம், இது ஒரு வகையான இண்டஸ்ட்ரியல் ஊழல். இதை செய்யக்கூடாது என்பது ஐடி ஆக்ட் சொல்லுது. ஒரு சங்கத்தை சிறுமப்படுத்த தொழிலாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி சலுகை காட்டுவது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று சங்கம் சொல்லுது. அதுக்கு பேர் அன்ஃபேர் என்பதுதான் ஐடி ஆக்ட்ல இருக்கிறது. ஆகவே அந்த சட்டவிரோதத்தை இப்போது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் கடைசி என்ன சார் வலியுறுத்துறீங்க? ஏற்கனவே ஒரு 5 கட்ட பேச்சுவார்த்தைகளில் வந்து இந்த முடிவு ஏற்படல. இப்போ இன்னைக்கு ஓரளவு சாதகமான அம்சமாக நீங்கள் சொன்னீங்க, இந்த பேட்டி பார்த்தோம். அப்போ வந்து ஓரளவு எங்கள் கோரிக்கைகள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அந்த நிர்வாகத்தோட அரசாங்கம் பேசிட்டு அடுத்த கட்டத்துக்கு அழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க. ஆனால் அந்த பேட்டியிலேருந்து இப்போ என்னென்னா, இந்த பண்டிகை காலத்துக்கு முன்பாக இந்த தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்கள் என்ன கோரிக்கை வலியுறுத்துறீங்க சார்? முக்கியமாக இது நிறைவேறும் நினைக்கிறீங்க இந்த இதில்? இன்னைக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் படி 3 அமைச்சர்கள், தொழில் அமைச்சர், தொழிலாளர் அமைச்சர், சிறு குறு தொழில் அமைச்சர், 3 அமைச்சர்களும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, லேபர் செக்ரட்டரி, லேபர் கமிஷனர், இப்படிப்பட்டவங்க எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு பெரிய உயர்மட்ட அதிகாரிகள்லாம் கலந்து கொண்ட ஒரு பேச்சுவார்த்தை அமைச்சர்கள் கலந்து கொண்டது. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் சொல்லின அந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் சமரசம் செய்து கொள்வதற்கான எந்த கேப்புமே கிடையாது. அதாவது சட்டத்தில் ஒரு உரிமை இருக்குது, சங்கம் வைக்கலான்னு நான் வச்சுருக்கேன். அதில் போய் நான் என்ன சமரசம் பண்ண முடியும்? இந்த சங்கத்தோடு தான் பேசணும் அப்படிங்கிறது தொழிலாளியுடைய கோரிக்கை. சட்டமும் எங்களுக்கு அந்த உரிமையை தருது. நேரடியாக பேச முடியலன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பேசுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் என்ன போய் நாங்கள் சமரசம் பண்ண முடியும்? ஆகவே இதில் சமரசத்துக்கான கேப்பே இல்லைங்க. இதை ஒத்துக்க சொல்லுங்க. கோரிக்கை, சம்பளம், இது எல்லாத்தையும் நிதானமாக பேசலாம். இதை ஒத்துக்கொண்டால் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பண்ணி உள்ளே போயிடுறோம். சுமூக நிலை வந்து கம்பெனியோட தொடங்கி எல்லாம் ஆன பிறகு தொழிலாளர் துறைக்கு முன்னமேயே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயார். தொழிலாளர் துறை அறிவுரையும் ஏற்று நாங்கள் செயல்பட தயார்னு நாங்கள் சொல்லிட்டோம் இன்னைக்கும். அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீங்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கிட்டு உள்ளே போங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம் என்று அமைச்சர்கள் வந்து சொன்னாங்க. அது சாத்தியமில்லை என்று நாங்கள் சொல்லிட்டோம். சரி, நான் அப்படின்னா நாங்கள் நிர்வாகத்தோட பேசிட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் வரோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுமூகமாக நாங்கள் சொல்லுவது முழுவதையும் அக்கறையோடு அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கருத்தையும் சொன்னார்கள். பிறகு நிர்வாகத்தோடு பேசின பிறகு உங்களோடு பேசுகிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நல்ல பதில் அங்கிருந்து கிடைத்தால் வேலை நிறுத்தம் வெகு விரைவில் ஆகலாம். நல்ல பதில், அதாவது இந்த சட்ட உரிமைகளை கூட ஏற்க முடியாது என்கிற ஒரு நிலையை நிர்வாகம் எடுத்தால், அரசாங்கம் வந்து அதை நிர்வாகத்துக்கு வந்து இல்லை நீங்கள் இதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாத நிலை ஏற்படுமானால் இப்போ போராட்டம் தொடருங்கிறது தான் எங்கள் நிலை.